பேர் டாக்டர் மது சந்திரசேகர், பிரசிடென்ட் லைன்ஸ் கிளப் இம்பேக்ட், ஒசூர் இம்பேக்ட். இது வரைக்கும் 18 வருஷமா ரத்த கொடை பண்ணிட்டு இருக்கிறோம் எங்கள் கிளப் மூலயமா. இந்த வருஷம் வந்து நம்ம மஸ்ஜித் காமராஜர் நகர் வெல்ஃபேர் அசோசியேஷன், அப்புறம் மஸ்ஜித் வெல்ஃபேர் அசோசியேஷன், அப்புறம் சர்ச் வெல்ஃபேர் அசோசியேஷன், அப்புறம் விநாயகர் கோயில், இவங்க எல்லாம் ஜாயிண்டாக சேர்ந்து பண்ணியிருக்கிறோம். அப்புறம் எல்லா ரத்த கொடையாளர்களுக்கும் ரொம்ப நன்றி. இது வரைக்கும் 60 யூனிட்ஸ் கலெக்ட் ஆயிருக்கு பிளட்டு. இன்னும் ஒரு 20-30 எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. வந்த அனைத்து ரத்த கொடையாளருக்கும் மிக்க நன்றி. 18 வருஷம். வணக்கம். காமராஜர் நகர் குடியிருப்போர் நல சங்க இணை செயலாளர். இன்று பார்த்தீங்கன்னா நமது இந்திய நாட்டின் 78வது சுதந்திரத்தை முன்னிட்டு காமராஜர் நகர் பள்ளிவாசல் அருகில் காமராஜர் நகர் குடியிருப்பு நல சங்க சார்பிலும், ஞானசக்தி விநாயகர் ஆலயத்தின் சார்பிலும் மற்றும் கிறிஸ்துவ ஆலய சார்பிலும், ஊர் பொதுமக்கள் சார்பிலும், தொழிலாளர் சார்பிலும் மிக சிறப்பாக லைன்ஸ் கிளப் சார்பில் ஏற்பாட்டில் மிக சிறப்பாக இந்த ரத்த தான முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுமார் காலையிலிருந்து ஒரு 60 டீம் 60 உறுப்பினர்கள் இந்த ரத்த தான முகாம் செய்திருக்காங்க. இது காமராஜர் 2வது முறையாக செஞ்சுருக்கோம். இதே இடத்துல போன வருஷம் செஞ்சோம். எல்லாமே அப்போ ஒரு 99 நம்பர்ஸ் கொடுத்தாங்க. இந்த வாட்டி 60 நம்பர் போய் இன்னும் 4 மணிக்குள்ள அந்த 3ஆம் ஆண்டு இது இன்னொரு 50-60 பேர் மேல வருவாங்க. ஏன்னா இப்ப 1 மணி தான் ஆகுது. எல்லாம் சாப்பாடு கம்பெனி டைம் லீவ்ல இருந்து இதுமேல நிறைய பேர் ரத்தம் கொடுத்து பல உயிர்களை காப்பாற்ற முன் வந்துள்ளார்கள். அவர்களுக்கு காமராஜர் நகர் குடியிருப்பு நல சங்க சார்பிலும் மற்றும் மசூதி சார்பாகவும், ஞானசக்தி விநாயகர் ஆலய சார்பாகவும், பொதுமக்கள் சார்பாகவும் என் சார்பிலும் மன்மா நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். லைன்ஸ் கிளப்புக்கு மிக்க நன்றி. வணக்கம். என் பேர் ராமு. நான் முன்னாள் ராணுவன். இங்கே ரத்த தான முகாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இந்த காமராஜ் காலனி உறுப்பினர்கள் எல்லாருக்கும் முக்கியமாக காமராஜ் நகரில் சொல்லணும்னாக்கா, இந்த தினம் இன்னைக்கு ஆகஸ்ட் 15ங்கிறது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இங்கே ரத்த தான முகாம் நடத்தியிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 58 கலெக்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்ல விஷயம் பண்ணுறாங்க. இதை மேற்கொண்டு இன்னும் ஒவ்வொரு 3 மாதமும் பண்ணாங்கன்னு இன்னும் ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லாருக்கும் நாங்கள் விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கோம். ரத்த தானம் நீங்கள் செய்யறதுனால உங்களுக்கு முதல்ல உங்களுக்கு தான் என்ன பயன் அப்படிங்கிறதான் சொல்லிட்டு இருக்கோம். அடுத்தபடியாக தான் பேஷண்ட்டுக்குங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இதை தொடர்ந்து எப்பவுமே நடத்தணுங்கிறது எனக்கு வேண்டுகோளாக இருக்குது. இது ஒரு விழிப்புணர்வாகவே நடத்துறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. நன்றி.